ஹலோ காய்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புறேன். ஸோ இன்றைக்கி நம்ம கையில் வந்து பார்த்தீங்கன்னா டிவிஎஸ் ரேடியான் பேசிக் வெர்ஷன் 2026 மாடல் வந்து இருக்குங்க. அது என்ன ப்ரோ பேசிக் வெர்ஷன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் இந்த 2026 நீங்கள் டிவிஎஸ் ரேடியான் வாங்க போனீங்கன்னா உங்களுக்கு 4 விதமான வேரியன்ட்ஸ் இருக்குது தலைவா. ஸோ அதில் ஒரு வேரியண்ட் தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்குது. இருக்கலே பேஸ் வேரியண்ட் அப்படின்னா உங்களுக்கு நார்மலான அனலாக் மீட்ரு வரும், டிஸ்க் வராது. ஸோ பிளெயினான ஒரே சிங்கிள் கலர் ஆப்ஷன்ஸ் வரும். இது வந்து எல்லாமே அந்த பேசிக் வெர்ஷன். இதோடைய ஆன்ரோட் ப்ரைஸ்ன்னு பார்க்கும்போது இன்றைக்கி படி 92,000 கிட்ட வருது. உங்களுக்கு 92-93,000 அந்த ரேஞ்ச் வந்து வரும். இதுக்கு அடுத்த வெர்ஷனாக பார்த்தீங்கன்னா இதிலே நார்மல் மீட்ரு டிஸ்க் வேரியன்ட் இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 98,000 அந்த ரேஞ்சில் வந்து வரும் டிஸ்க் வரும்போது. பட் இதில் டிஜிட்டல் மீட்ரு ட்ரம் வேரியன்ட் இருக்குங்க. அது உங்களுக்கு 1 lakh கிட்ட வரும். ஸோ 1,06,000 1,08,000 கிட்ட வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டூயல் டோன் வேரியண்ட்டோட ஃப்ரண்ட்டில் டிஸ்க் பிரேக் டிஜிட்டல் கன்சோல் மீட்டரோட உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு டாப் வேரியன்ட் மாடலுமே இருக்குது. ஸோ மொத்தமாக ஒரு 4 விதமான வேரியன்ட்ஸ் இருக்குது. ஸோ என்ஜின் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா என்ஜின் பாடி லுக்ஸ் அந்த அவுட்டர் லுக் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எல்லா பைக்குக்குமே சேம் தான். இதோட என்ஜின் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்னு பார்க்கும்போது உங்களுக்கு என்ஜின் வைஸ் 110cc என்ஜினுங்க. ஸோ பவர் அண்ட் டார்க் அப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 8 பிஹெச்பி பவரும் 8.6 Nm ஆஃப் டார்க்கும் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். 4 ஸ்பீட் கியர் பாக்ஸ் தான், 4மே பின்னாடி போடுற மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. கிக்கர் உங்களுக்கு வரும். ஸோ பேசிக்காக ஃபியூவல் இன்ஜெக்ஷன் டைப்பில் வரக்கூடிய ஒரு OBD 2B டைப் என்ஜின் இது. ஏன்னா இப்போ 24-25 ரேஞ்சிலேயே வந்து பார்த்திங்கன்னா 2B வந்துருச்சு உங்களுக்கு OBDயில். ஸோ இது வந்து E20 சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு மாடல். ஸோ இன்றைக்கி அப்டேட்டடான ஒரு என்ஜின்னு இந்த என்ஜின் வந்து சொல்லலாங்க. ஸோ 2 வந்து சென்சார் இருக்கும், ஓட்டோ சென்சார் 2 வந்து ப்ளேஸ் பண்ணியிருப்பாங்க. அதுதான் OBD 2Bங்கிறது. டயர்ஸ் எல்லாமே பார்க்கும்போது இதில் வந்து ஃப்ரண்ட்டில் 2.75 செக்ஷன் டிவிஎஸ் டயர் யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்படியே பின்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதுலேயுமே 300 செக்ஷனுக்கு ஒரு 18 inches வீல் சைஸ் இருக்க மாதிரியான ரெண்டுமே டியூப்லெஸ் டயர் ஆப்ஷன்ஸ். கொஞ்சம் பட்டனாக இருக்க மாதிரியே கொடுத்துருப்பாங்க. டிவிஎஸ் டயர்ஸ் தான், பட் இருந்தாலும் கிரிப்பு கொஞ்சம் நல்லா இருக்க மாதிரியே கொடுத்துருப்பாங்க. டெலஸ்கோபிக் சஸ்பென்ஷன் ஃப்ரண்ட்லேயும் ரியரில் வந்து ஒரு காயில் ஸ்ப்ரிங் சஸ்பென்ஷன் டைப்புமே கொடுத்துருப்பாங்க. பாடியோட கலர்ஸ்ன்னு பார்க்கும்போது அந்த கிளிட்டரிங்கான ஒரு கலர் வந்து உங்களுக்கு இருக்கும். ரொம்ப கிளாசிக்கலான ஒரு பைக்காக தான் இருக்கும். ஈவன் ஒரு ஸ்ப்ளெண்டரை பிடிச்சவங்களுக்கு இந்த வண்டி ரொம்பவே பிடிக்கும். ஏன்னா ஸ்ப்ளெண்டரோட கொஞ்சம் ஹெவியாக இருக்கக்கூடிய ஒரு லுக்கில் இருக்கிறதா ரேடியானு. பின்னாடி இந்த கேரியர் செட்டப் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. இண்டிகேட்டர்ஸ் இந்த டேஞ்சர் லைட் ஃப்ரண்ட் லைட்லாம் பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஹாலஜன் ஆப்ஷன்ஸ் தான். ஃப்ரண்ட்டில் மட்டும் உங்களுக்கு ஒரு குட்டி DRL ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. சஸ்பென்ஷன் பொறுத்த வரைக்கும் பின்னாடி கொஞ்சம் அந்த லோட் சஸ்பென்ஷன் மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. ரொம்பவே நல்லாயிருக்கும். ட்ரம் பிரேக் ஆப்ஷனுங்கிறப்ப ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுலேயுமே ட்ரம் பிரேக் ஆப்ஷன்ஸ் தான். அந்த SBT சின்க்ரோனைஸ்டு பிரேக்கிங் சிஸ்டம், அதாவது பின்னாடி பிரேக் அழுத்தினீங்கன்னா உங்களுக்கு முன்னாடியும் சேர்த்து அப்ளை ஆகும் பார்த்தீங்களா, அந்த மாதிரியான ஒரு பிரேக்கிங் யூனிட் டிஸ்க்லேயும் வரும் ட்ரம்லேயும் வரும். அந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. சீட்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து எந்த மாதிரினா ஒரு லென்த்தியரான வைடரான சீட் வந்து கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து பார்த்திங்கனாலுமே அந்த கிளாசிக்கல் லுக் டச் கொடுக்கறதுக்காக உங்களுக்கு கொஞ்சம் அந்த அவுட்லுக் எல்லாமே கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஈவன் இதுக்கு மேலே வந்து சீட் கவர் போட்டு தான் கொடுப்பாங்க. பட் இந்த சீட்டுமே வந்து பார்த்திங்கனாலுமே ரொம்பவே நல்லாயிருக்கு. அந்த சீட்டோட பேட்டர்னுமே நல்லாயிருக்கும். இதில் அந்த டாப் வேரியன்ட் போகும்போது உங்களுக்கு அதில் மட்டும் என்னென்னா டூயல் கலர் சீட் ஆப்ஷன்ஸுமே உங்களுக்கு கிடைக்கும். சீட்லேயே 2 கலர் வர மாதிரிலாம் கொடுத்துருப்பாங்க. அது இன்னுமே பார்க்க நல்லாயிருக்கும். பட் சீட் ஆப்ஷன் பொறுத்த வரைக்கும் எல்லாமே சேம் தான். டேங்கை பொறுத்த வரைக்கும் ஒரு 10 லிட்டருக்கான டேங்க் கொடுத்துருக்காங்க. இது வந்து மெட்டல் டேங்க். பெயிண்ட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிளிட்டர் ஆகிறது நல்லாவே தெரியும், அப்படியே மின்னும் லைட்ஸில். இதில் பீக்கா க்ரீன் கலர் வந்து இன்னுமே ரொம்ப ஃபேமஸ். இந்த கலரை காட்டியும் இன்னும் அந்த ஜூபிட்டர்லாம் வரும் இல்லையா, அந்த கலர் இதை விட இன்னுமே சூப்பராக இருக்கும். மீட்டரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது பேஸ் வேரியண்ட்டுன்னு நான் சொன்னேன் இல்லையா. ஸோ இது வந்து அனலாக் மீட்டர். இதில் வந்து ஃபியூவல் இருக்க அதுக்கான மீட்டருமே அனலாக்லாம் கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு ஸ்பீடு உள்ளே வந்து அந்த ஓடோக்கானதுமே அனலாகில் தான் இருக்கும். வேறு அந்த ட்ரிப் மீட்டர் அந்த மாதிரி எந்த விஷயங்களும் இந்த வண்டியில் இருக்காது. நீங்கள் டிஜிட்டல் மீட்டர் எடுக்கும்போது உங்களுக்கு ஒரு ப்ளூடூத் ஆப்ஷனோட அந்த ஒரு மீட்டர் வந்து உங்களுக்கு கிடைக்கும். எஸ், ரேடியானில் யூஸ் பண்ண அதே மீட்டர் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் உங்களுக்கு அந்த ஒரு ப்ளூடூத் பேரிங் சிஸ்டத்தோடு அந்த ஒரு மீட்டர் அவைலபிளாக இருக்கும். பட் இதில் வந்து அப்படி கிடையாதுங்க. சைட் இண்டிகேட்டருக்கான லைட்டு, நியூட்ரல், அந்த நடுவில் இருக்கக்கூடிய ஐகான்ஸ் எல்லாமே ஒரு கிளாசிக்கல் காரில் இருக்கக்கூடிய லுக்கை அப்படியே இந்த வண்டி லைட்டாக ரெசம்பிள் பண்ணும். அந்த லுக்ஸ் வைஸ் கொஞ்சம் நல்லாயிருக்கும். கீயுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த ரேடியான் அதுக்கான அந்த டைப் கீ தான் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து கில் ஸ்விட்ச் ஆப்ஷன் கிடையாது. ஸோ இது வந்து லைட்டுக்கான பட்டன், ஸ்டார்டருக்கான பட்டன். ஸ்டார்ட் பண்ணி பார்த்துருவோம். சைடு ஸ்டாண்ட் இருந்தால் வண்டி ஸ்டார்ட் ஆகாதுங்க. லைட்டாக இந்த வண்டி பார்த்திங்கன்னா கொஞ்சம் அந்த பீட் இருக்கும். இந்த வண்டி வந்து பார்த்திங்கன்னா சைடு ஸ்டாண்ட் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிடும். சில வண்டியில் அந்த கியரில் ப்ளேஸ் பண்ணியிருப்பாங்க. பட் இது வந்து சைடு ஸ்டாண்ட் போட்டாலே உங்களுக்கு வண்டியை ஸ்டார்ட்டே பண்ண முடியாது. அதுக்கப்புறமேட்டு கியரில் இருந்தாலும் உங்களுக்கு வண்டி ஸ்டார்ட் பண்ண முடியாது உங்களுக்கு, அவ்வளோதான். சைடு ஸ்டாண்ட் எடுத்துகிட்டு தான் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இது ஒரு சேஃப்டி ஃபியூச்சரு.
ஸ்விட்சஸ் லெஃப்ட் சைடில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஹை பீம் லோ பீம் பாஸ் கொடுத்துருக்காங்க, இண்டிகேட்டர் இருக்குது, ஹாரன் ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்குது, கிளச் கொஞ்சம் சாஃப்டாகவே கொடுத்துருக்காங்க. ஈவன் இந்த வண்டி நான் இவ்வளோ தூரம் ரைட் பண்ணிட்டு தானே வந்தேன். ஸோ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த கிளச்சோடைய விஷயங்களும் அந்த கியரோட ஷிஃப்ட்டுமே ரொம்ப ஸ்மூத்தாக இருக்க மாதிரி ஒரு ஃபீல் வந்தது. நல்லா இருக்குது. ஸ்மூத்துங்கிறத தாண்டி அந்த ஷிஃப்டிங் வந்து ரொம்பவே நல்லா இருக்குது. லைக் வந்துட்டு ஒரு இப்போ நம்ம ஹீரோலே எடுத்தால் டியூலெக்ஸு, இந்த ஸ்ப்ளெண்டரு, பேஷன் ப்ரோலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா கியர் கொஞ்சம் ஹார்டாக இருக்க மாதிரியான ஒரு ஃபீல் இருக்கும்ல, அது வந்து இந்த வண்டியில் இல்லை. ஈவன் டிவிஎஸ்லேயே நீங்கள் வந்துட்டு ஸ்போர்ட்டு அண்டு ஸ்டார் சிட்டிலாம் போகும்போது அது லைட்டாக கொஞ்சம் ஹார்டாக இருக்க மாதிரி இருக்கும். பட் ரேடியானோட கிளச் வந்து கீர் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். அது நல்லாயிருக்கும், ஷிஃப்ட் பண்ணும்போதே கொஞ்சம் சாஃப்ட்னஸ் உங்களுக்கு தெரியும். ஹெட்லைட்டை பொறுத்த வரைக்கும் ஹாலஜன் செட்டப் தான். இன்னுமே ரேடியானில் நீங்கள் டாப் வேரியன்ட் போனாலும் உங்களுக்கு எல்இடி செட்டப்லாம் வந்து கிடையாது. கீழே வந்து ஒரு குட்டி டிஆர்எல் செட்டப் வந்து கொடுத்துருப்பாங்க. நைட் டைமில் அது நல்லா வெளிச்சமாகவே சஃபிஷியண்ட்டாக இருக்கும். டிஆர்எல் டே ரன்னிங் லைட்டு, ஸோ அந்த லைட்டுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு செட்டப் இதில் இருக்குது. ஹெட்டுமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா பாடி கலர் பெயிண்டிங் கொடுத்துருப்பாங்க. அந்த க்ரோம் அப்படிங்கிறதுமே கவர் ஆகிருக்கும், அது ரொம்பவே நல்லாயிருக்கும். இண்டிகேட்டர்ஸ் உங்களுக்கு ஹாலஜன் செட்டப் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவராலாக இந்த வண்டியோடைய அவுட்லுக் அண்டு ஸ்பெக் எல்லாமே நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. ஓட்டுறதுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, கொஞ்சம் ஹைட்டாகவும் பல்கராகவும் இருக்கிற ஆள் கூட ஒரு ஸ்ப்ளெண்டர் ஓட்டும்போது நமக்கு அந்த ஸ்ப்ளெண்டர் வந்து குட்டி வண்டி மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கும். இந்த ஹச்எஃப் டீலக்ஸு, ஸ்ப்ளெண்டரு, ஷைன் 100 இந்த மாதிரி வண்டிலாம். பட் இந்த வண்டி 110cc கொஞ்சம் டாலாக இருக்கவங்க ஓட்டினா கூட அவங்களுக்கு பெருசாக காட்டி கொடுக்காது. வண்டி வந்து தனியாக இருக்க மாதிரிலாம் தெரியல, நல்ல ஒரு கண்ட்ரோல் இருக்குது. அதே மாதிரி வண்டிக்குமே அந்த ஒரு அமைப்பு வந்து இருக்குது. ஈவன் டாலராக இருக்கவங்க, வெயிட்டாக இருக்கவங்க ஓட்டினா கூட ரொம்ப அசிங்கமாக அந்த ஒரு தெரியல, அது நல்லா இருக்குது. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ரெண்டாவது அந்த டேங்கில் கொடுத்துருக்கக்கூடிய பேடு மற்ற வண்டிகள்லாம் கொஞ்சம் ஒரு ஃபீல் இருக்காது. பட் இது வந்து அந்த கிரிப்பை கொடுக்குதோ இல்லையோ லைட்டாக ஏதாவது ஒரு ஃபீல், நல்ல டேங்க்கை வந்து நம்ம ஹக் பண்ணி உட்காந்துருக்கக்கூடிய அந்த ஒரு ஃபீல் வந்து கொடுக்குது. டிசைன் ஃபேக்டருக்காக தான் கொடுத்துருக்காங்க. பட் இருந்தாலும் ரைட் பண்ணும்போது கூட அதோட அந்த ஃபீல்னஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. நல்ல லென்த்தியரான சீட் அப்படிங்கிறனால நீங்கள் எப்படி வேணாலும் அட்ஜஸ்ட் பண்ணி உட்காந்துக்கலாம், 3 பேர் கூட உட்காந்துக்கலாம். அந்த ஒரு கம்ஃபர்ட்னஸ் இந்த வண்டியில் கிடைக்கிது. சீட் கொஞ்சம் ஹார்டு தான், பட் இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணி உட்காந்துக்கிற அந்த ஒரு கம்ஃபர்ட்னஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க. ஸோ இந்த வண்டியோட ப்ரைஸ் ரேஞ்சஸ் நான் ஆரம்பத்திலே சொல்லியிருப்பேன். உங்களுக்கு வேரியன்ஸை பொறுத்து நீங்கள் எடுக்கக்கூடிய ப்ரைஸுங்கிறது மாறும். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த பேசிக் வேரியண்ட்டு உங்களுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 88,000 89,000 அந்த ரேஞ்சில் வந்து உங்களுக்கு கிடைக்குதுங்க. ஸோ இதோட மைலேஜ் அப்படின்னு பார்க்கும்போது நான் சொன்ன எல்லா வண்டிகளுமே சிமிலராக ஒரு 65 உங்களுக்கு கிடைக்கும். பட் ஆனால் நீங்கள் கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறீங்க, ரொம்ப ஸ்லோவாக தான் ஓட்டுவேன் அப்படின்றபோது மேபி நீங்கள் ஒரு 68, 69, 70 வரைக்கும் நீங்கள் எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த வண்டியோட டெஸ்டட் ரிவ்யூமே இந்த வீடியோவை தொடர்ந்து வரும். ஸோ அந்த வீடியோ நீங்கள் வந்து பாருங்கள். ஏன்னா ரேடியானில் உங்களுக்கு இது பேசிக் வேரியண்ட். நான் இந்த வேரியண்ட் ஏன் எடுக்கிறேன்னா, உங்களுக்கு நீங்கள் ரொம்ப ஃபியூச்சரிஸ்டிக்காக நீங்கள் போகிறீங்க அப்படின்னா நீங்கள் டாப் வேரியண்ட் போகலாம். பட் ஆனால் அந்த அளவுக்கு அந்த வண்டியில் போகிற அளவுக்கு விஷயங்கள், ஏன்னா மைலேஜுக்கு தான் நீங்கள் போகிறீங்க. ஏன்னா 1,08,000 போகும்போது நீங்கள் ரைடரோட பேசிக் வேரியண்ட் 125 பைக்காக அந்த காசுக்கு நீங்கள் எடுக்க முடியும். அதுதான். ஸோ நீங்கள் 110cc ஒரு பட்ஜெட் 1 லட்ச ரூபா பட்ஜெட்டுக்குள்ளே நீங்கள் போகும்போது தான் இந்த வண்டி வந்து கரெக்டாக இருக்குது. ஸோ 1 லட்ச ரூபாய் தாண்டும் போது நீங்கள் 1,08,000 நீங்கள் ஹை வேரியண்ட் எடுக்கிறீங்கன்னா ஜஸ்ட் அதில் வந்து அந்த ப்ளூடூத் ஃபீச்சர்ஸ் நீங்கள் எத்தனை நாள் யூஸ் பண்ணுவீங்கன்னு தெரியாது. டிஜிட்டல் மீட்டர் ஓகே நல்லாயிருக்கும். டிஸ்க்குங்கிறது ஓரளவுக்கு நல்ல ஃபேக்டர் தான். பட் இதெல்லாமே சேர்த்து இந்த வண்டியோட அந்த வண்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 18,000 ஜாஸ்தியாக போகும்போது கன்சிடரபிளி இந்த லோ வேரியண்ட் எனக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு நம்புறேன். அண்ட் இது தொடர்ந்து நிறைய வீடியோஸ் வந்துட்டுருக்கோம். ஸோ நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நான் அப்போ தான் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் எடுக்கிறதுக்கு எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ உங்கள் எல்லாரையும் இந்த டிவிஎஸ் ரேடியான் 110 டெஸ்ட் ரிவ்யூவில் மீட் பண்ணுறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நண்பா. டேக் கேர் அண்ட் பாய்.